இறைவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார். என்ன அப்படின்னா, கொடுக்கறது. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஜனங்களுக்கு கொடுங்க. சின்னதாக ஒரு ஹோப் கொடுங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கியா, இந்த தியானம் பண்ணு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். இதெல்லாம் ஓகே, ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதுக்கா இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்ற ஒரு ஹோப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஹோப்பில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து வந்துட்டா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி இருக்கணும் அந்த ஹோப். எப்போவுமே கொடுக்குற நிலையில் இருங்க. அந்த கொடுக்குற நிலை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச நிலை. இயற்கை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது. வீடு நிழலை கொடுக்குது, சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் கொடுக்குறாரு. அப்படி இயற்கையும் இறைவனும் ஒன்று தானே. இறைவன் எப்பவும் கொடுக்குற நிலையில் இருக்கார். அப்போது நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களே இறைவனாக மாறிடுவீங்க.